ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் எப்படி இருந்தது, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் சரி துன்பங்களும் சரி மாறி மாறி வரக்கூடியது இயல்பான ஒன்று தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க. நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. இந்த வரிசையில் கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த டிசம்பருடைய ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ இதனால் துலா ராசியில் 3வது வீட்டில் இந்த பயிற்சியானது நடைபெற்று இருக்கு. அதைத் தொடர்ந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு தான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆனார். இதனால் துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 3வது வீட்டில் தான் நடந்திருக்கு. புதன் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு துலா ராசிக்கு 2வது வீட்டில் பயிற்சி ஆகியிருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2வது வீட்டிலையும் செவ்வாய் மற்றும் சூரியனோட இணைந்து இருக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் 20ஆம் தேதிக்கு பிறகு 3வது வீட்டில் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. குரு பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் அதிர்ஷ்ட வீடுன்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டில் நுழைய போகிறாரு. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா, துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திருக்கும். அதாவது உங்களுடைய திறமைகளுக்கும் கடினமான உழைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கும். பலராலையும் நீங்கள் பாராட்ட பெற்றிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பருடைய முதல் 2 வாரங்கள் எப்படி இருந்துச்சோ அது கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்ப இருந்திருக்கும். ஆனால் கடைசி 2 வாரங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 3வது மற்றும் கடைசி வாரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதுவிதமான முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நீங்கள் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வைங்க. தொடக்கத்தில் தடைகள் இருந்தாலும் இறுதியில் அதை நீங்கள் வெற்றியாக தான் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த டிசம்பர் மாதம் துளாராசிக்காரங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை பலப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முழுமையான கவனத்தை கொடுங்க. அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படும். நிதி நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரும். ஏன் இந்த செலவு வந்துச்சு, எப்படி இந்த காசை நம்ம செலவு பண்ணோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு செலவுகளானது இருக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிதி விஷயத்தில் எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க வருமானம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக கையில் காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதனால் பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. மேலும் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். அவர் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். தொழில் மற்றும் வேலை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பணியிடத்தில் முழுக்க முழுக்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கீகாரங்கள் கிடைக்கும். பணியிடம் மூலமாக வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலையும் கிடைக்கும். ஸோ தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் இந்த டைமில் ஈடுபடலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எதுவும் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ எதிர்பார்த்த நீங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ உங்களை தேடி தான் இனி எல்லாரும் வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் துளாராசினியர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் இருக்கணும். ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் ஏற்படாது. இருந்தாலுமே கூட உணவு பழக்க வழக்கங்களால் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு வகையில் இனம் புரியாத ஒரு கலக்கம், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கவலை அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு போகும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கல்வி தொடர்பாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடினமான உழைப்புகள் தேவைப்படுது. ஸோ துளாராசிக்காரங்க இந்த டைமில் கல்வியில் நல்ல ஒரு நிலையை அடையணும், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முயற்சிகள் வந்து எடுத்தாகணும். இலக்குகளை அடையணும் அப்படின்னா தீவிரமாக படித்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ துளாராசிக்காரங்க படிப்பில் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் ஒதுக்கி படிங்க, கவனமாக படிங்க. இப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு வந்து நல்லாயிருக்கும். குடும்ப விஷயம், குடும்ப உறவுகள் அப்படின்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது வந்து ஏற்பட்டிருக்கும். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு பல வழிகளில் இருக்கும். ஸோ நிறைய சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் துளாராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க உங்களுடைய ஆதரவுகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆதரவு அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து கிடைக்கும். ஸோ பிள்ளைங்களோடையும் உங்களுக்கு நிறைய நேரத்தை செலவிடு செய்ய முடியாமல் ரொம்ப டைம் கிடைக்காமலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாமே நல்லா டைம் கிடைக்கும். அவங்களோடையும் நீங்கள் ஒரு சில நேரங்களை செலவழிக்க முடியும். இதே துளாராசியில் இருக்கக்கூடியவங்க, திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருமணமானது முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தாய்வழி சொந்தங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் பேச வேணாம். அதாவது உங்களுக்கு நிறைய வழிகளில் மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில எளிமையான பரிகாரங்களை இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரனுடைய அருளால் நிறைய அதிர்ஷ்டங்களானது துளாராசி என்பவர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது. அதுவும் இந்த மாதத்தினுடைய இறுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்துக்கு இடையூறுகள், உங்களுடைய மனசை வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் நடந்துப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறாரு, 3வது இடத்த வேறு பார்க்குறாரு. ஸோ கிடைக்காம போன வாய்ப்புகள், விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து தடைப்படாது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய அருளால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசியே நிறைய காரியங்களை வந்து சாதிப்பீங்க. அதாவது எல்லாருடைய பேச்சிலையும் நம்பகத்தன்மையும், உறுதித்தன்மையும், நம்பிக்கையும் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு இப்போது சுக்கிரனுடைய அருளால் உங்களுக்கு அந்த பேச்சில் நம்பகத்தன்மை கிடைக்கும். மற்றவங்க வந்து உங்களுடைய வார்த்தையை வந்து மதிப்பாங்க. ஸோ உங்களுடைய வார்த்தையால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். புதன் சுக்கிரன் 2 கிரகங்களும் இணையிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த புதனும் சுக்கிரனும் இணையிறதுனால உங்களுக்கு முக லட்சணமானது கிடைக்கும். ஸோ முக வசியமானது இருக்கும். உங்களை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு மதிப்பு ஆனது கிடைக்கும். உங்களை பார்த்தா ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஸோ முக லட்சணத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் இருக்கும். திரிகோணத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. ஸோ பெரிய பெரிய வாய்ப்புகள், நீங்கள் வந்து ஒரு தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஸோ உங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க மூலியமாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அவங்க ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை அவங்க வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் துளாராசிக்காரங்க இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பயணமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும். பயணத்தில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பயணம் அப்படிங்கும் பொழுது வண்டி வாகனங்களில் நீங்கள் இயக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதே போல் தொலைதூர பயணங்கள் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். ஆனால் பணம் அப்படின்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலகட்டங்களில். அதிர்ஷ்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் துளாராசியுடைய பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக போய் முடிவடையும். ஒரு அற்புதமான நேரம் தான். அதே போல் இந்த காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்களோ அதே மாதிரி நடக்கும். அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கழுத்தை சுளுக்கிறது, தொண்டை பிரச்சனை, இந்த மாதிரியான வகைகளில் நீங்கள் பாதிப்புகளில் பார்ப்பீங்க. ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி கிடைக்கும். வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நல்ல ஏற்றம் தான். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க.
சந்தோஷ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90% நல்லாவே இருக்குது. பெருசா பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பயப்படுற அளவுக்கும் எதுவும் இல்ல. ஆனாலுமே இந்த காலகட்டங்கள்ல பரிகாரம் அப்படிங்கும் பொழுது ஆன்மீக ரீதியா நீங்க செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்பதான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள்ல பிரதோஷ நாட்கள நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதோஷ நாட்கள்ல எல்லாரும் சிவன் கோவிலுக்கு தானே போக சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா நீங்க துளாராசிக்காரங்க நரசிம்மருக்கு வந்து பாடகம் வந்து சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. அன்னதான பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க. அதே போல் தொடர்ந்து நீங்கள் டெய்லியுமே எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் காலைல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவிலில் போய் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவங்களாம் காலைல எழுந்த உடனே விநாயகரை மனசார பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறம் இருக்குது. சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறமே வெள்ளை தான். இந்த காலகட்டங்களில் இந்த வெள்ளை நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.